அன்பே இயேசப்பா, இந்த வார்த்தையை பேசுவதற்கு இந்த வேதத்தில் ரகசியங்களை கண்டுகொள்ளும்படியாய் எங்களுடைய இருதயத்தின் கண்களை திறந்தருளும். ஆமென். ஹல்லேலூயா. சிலுவையும் பேரமும். பேரத்தை குறித்து உங்களுக்கு சொல்ல தேவையே இல்லை. எல்லாருமே பேரம் பேசாம எதுவுமே என்ன செய்ய மாட்டோம். பேரம் பேசாம என்னாச்சு? எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க, சோகமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் அடிக்கப்படுறதுனால இல்ல, எல்லாரோட ஃபேஸ் அப்படிதான் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. பேரத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். பேரங்கிறது நீங்க எல்லாருமே நினைக்கிறது போல ஒரு அதிகமான ஒரு பொருளை கம்மி விலைக்கு அடிச்சு வாங்குறது. சந்தைக்கு சீக்கிரமா போக மாட்டோம், கொஞ்சம் லேட்டாகி போவோம். ஏன்னா சொல்லுங்க, ஏன்னா 20 ரூபா கொடுக்கறது 10 ரூபாய்க்கு தருவாங்க. ஏன்னா அது ஒரு பேரம், அப்படித்தானே? இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு கடைக்கு, நகை கடைக்கு போனா, எங்க போனாலும் சரி, வித்தின் ஹாஸ்பிட்டல் போனா கூட கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? எல்லாமே தெரிந்த விஷயங்கள் தான். ஆனா ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். மலிவான விலைக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னு அடிச்சு பேசி வாங்கணுங்கிறதுக்கு தான் பேரம். இதை குறித்து நான் விளக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா இந்த கொடுக்கப்பட்ட தலைப்பு சிலுவையும் பேரமும். ஸோ அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இந்த பேரத்தை குறித்து பேச வேண்டியது இருக்கிறது. நான் தெய்வ சமூகத்தில் பாஸ்டர் நாங்கள் 7 தொடர்ந்து ஜெபம்ட்டே இருந்தேன். இன்றைக்கு காலையில் தான் இந்த வார்த்தைகள்லாம் எழுத ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 3:30 உட்கார்ந்தேன், 6:30 வரைக்கும். எங்கள் ஆன்லைன் ப்ரேயரில் காலைல 5 மணிக்கு பிரதர் ஃபோன் பண்ணாங்க, நான் எடுக்கவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டே இருந்தார். ஆண்டவரே, இந்த வார்த்தை கொடுக்கறதுக்கு எனக்கு நீ என்னோட பேசுங்க அப்படிங்கும்போது ஆண்டவர் சரியா என்னோட பேசினார். அந்த வார்த்தைகளுக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்க, சிலுவையில் அந்த பேரத்தை குறித்து பார்க்கும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எத்தனை வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க? 30 வெள்ளிக்காசுக்கு. நன்றாகவே தெரியும். அவர் அதற்கு தான் சமமானவரா சொல்லுங்க? இல்ல, விலையே மதிக்க முடியாத ஒரு பேரம் அது. ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா, பரபாஸ் வேணுமா ஏசு வேணுமா கேட்டாங்க. ஆமாவா இல்லையா? அப்ப எல்லாரும் பரபாஸ் சொன்னாங்க. யோவான் அழகா சொல்றாரு, அவன் ஒரு கல்லன் சொல்றாரு பரபாச குறிச்சி. அந்த கல்லனுக்கு ஈடாக பேரம் பேசினார்கள். இன்னும் சிலுவையில கல்லருடைய மத்தியில வேதத்துல நீங்க இன்னும் ஆராய்ச்சி பார்க்கக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. இருக்கட்டும், பாருங்க, பேரம் என்கிறது ஒரு விற்கிறவர்களுக்கும் வாங்குவவர்களுக்கும் இடையில் நடக்கிற ஒரு ஒப்பந்தம். ஆமாவா இல்லையா? இந்த ஒப்பந்தத்தை குறித்து தான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். ஒரு சின்ன 3 பாயிண்ட் தான். இதை நல்லா நீங்க கவனித்தீங்க அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே இந்த சிலுவையும் பேரமும் இந்த வார்த்தையை மறக்கவே முடியாத ஒரு என் வாழ்க்கையில ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறதுனால கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்க, பேரம்ங்கிறது ஒன்று விற்பனையாளருக்கு லாபமா இருக்கும், இல்லை வாங்குகிறது நமக்கு லாபமாக இருக்கும். இப்படிதான் எங்களுடைய ஏரியாவில் பேரிச்சம்பளம் விற்கிறவர், சரிங்களா, பேரிச்சம்பளம் வித்துட்டு அதாவது ஈயம்பித்தலைக்கு பேரிச்சம்பளம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்கள்ல பழைய பொருளை வாங்கிட்டு பேரிச்சம்பளம் கொடுக்கிற அந்த டைம்ல அதுல ஒருத்தங்க இரும்பு பொருள், செங்கலை போல இரும்பு இருந்ததை தூக்கி கொடுத்துட்டாங்க. அவர் துடைத்து பார்த்து விட்டு அது தங்கம் என்று கண்டுட்டு அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை. லாஸ்ட் என்ன தெரியுமா? இருந்த பேரிச்சம்பளம் மூட்டையே கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா வாங்கினவங்க ரொம்ப ஹாப்பி. இது ஒரு 2-3 கிலோ தான் இருக்கும், ஆனா நமக்கு ஃபுல்லா தந்துட்டாங்களேன்னு சொல்லி. ஆனா அந்த மதிப்பு யாருக்கு தெரியும்? அந்த வாங்கின விற்பனையாளருக்கு தெரியும். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நிறைய விஷயங்கள் பேரத்தை குறித்து எடுக்கலாம். ஆனா என்னோட கூட ஆண்டவர் என்ன பேசினார் அப்படின்னு சொன்னா, அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம் ஆண்டவருடைய பேரம் அப்படிங்கிற போது என்ன விஷயம் அப்படின்னா, ஏசப்பா விலையே மதிக்க முடியாதபடிக்கு அவருடைய ஜீவனை நமக்காய் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் பாயிண்ட் எப்படி எடுக்கலாம்னு சொன்னா, சத்துருவுக்கும் ஆண்டுடைய ஜீவனுக்கும் ஒரு பேரம் பேசப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு நினைத்தான் அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்துல 46வது வசனம், இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு சொல்லுங்க, ஜீவனை. என்னாச்சு? எல்லாம் அமைதியாவே இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனை விட்டார். பாருங்க, அந்த ஜீவன் அவ்வளவுதான், முடிந்தது. சத்துரு நினைச்சா அவ்வளவுதான், இனி அவ்வளவு உலகத்துல ஆளுகை செய்யணும், நம்மள ஆளுகை செய்யணும் நினைச்சவங்க மறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சத்ருவான பிசாசவன் நினைச்சான். அங்கதான் ஒரு எழுப்புதல் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்ல யோவான் எழுதின சுவிசேஷத்துல 10வது அதிகாரத்துல 11ஆம் வசனம் சொல்லுகிறது. யாராவது சத்தத்தை முகத்தை வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 11ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவ
கொடுக்கிறான். பாருங்க, சத்துருவான்கிட்ட நம்மளை மீட்டுக் கொள்ளும்படியாக அங்க ஒரு பேரம் பேசப்பட்டது, ஜீவனை வைத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பெந்தேகோஸ்து ஜனங்கள் தானே, கரங்கள் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். நம்முடைய மத்தியில அவர் ஜீவனை கொடுத்திருக்கிற இந்த தினத்தை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பேரம் என்கிறது ஏதோ சாதாரணமான பொருளையோ, அதாவது எதையோ ஒரு விஷயம் அழிந்து போகிற காரியத்தை குறித்து நான் பேச விரும்பவே இல்லை. இன்றைக்கு ஆவியானவர் நம்முடைய மத்தியில பேசக்கூடிய விஷயம் என்னன்னு தெரியுமா? என் ஜீவனையே கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருடைய கையில இருந்து பறித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தை இருக்குதுங்க. யோவான சுவிசேஷம் 10வது அதிகாரம் 28ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, ஏமே நமக்கு ஜீவனை திரும்ப பாருங்க தரும்படியாக சத்துருடைய கையில இருந்து பறித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஃபர்ஸ்ட் பேரம் ஜீவனை கொடுத்து பேரம் பேசியிருக்கிறார். எதற்காக? நம்மளை மீட்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இரண்டாவது காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்மளை மீட்டு கொண்டு விட்டார், நல்லதுதான். ஆனா அந்த சிலுவையின் பாடுகள் நடக்கும் பொழுது, அது முடியும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த திரைச்சீலை கிழியுது. ஆமாவா இல்லையா? பாருங்க, நம்மையும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கும்படியாக அங்க ஒரு காரியம் நடக்கிறது. என்ன தெரியுமா? இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? அதாவது பிதாவிற்கும் ஆண்டுடைய இரத்தத்திற்கும் பேரம் பேசப்படுகிறது. கரங்களை தட்டி சபைக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. பிதாவிற்கும் அவருடைய இரத்தத்திற்கும் பேரம் பேசப்படுகிறது. ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சில டைம்ல விழுந்து போகிறோம். ஆமாவா இல்லையா? மறுபடியும் நம்ம உள்ள எழும்பி வர முடியாது. அப்போ அந்த இரத்தம் நமக்காய் பரிந்து பேசுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். வாங்க பாருங்க, எபிரேயர் 9:12 நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா தெரியும். இன்னும் யோவான் எழுதின முதலாவது நிருபத்துல 2வது அதிகாரம் 1 வசனத்துல பாத்தீங்கன்னா, யாராவது சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமா? யோவான் 1 யோவான் 2:1. ஆம், ஆம். ஒருவன் பாவம் செய்வானானால் ஆம் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். எதை குறித்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எபேசியர் 2:13 அவருடைய இரத்தத்தை கொண்டுதான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆண்கள் சைடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை போல நான்லாம் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து வளரவே இல்லை. நாங்களாம் 30 கோடி தேவர்கள் ஆராதிக்கிற ஒரு விக்கிரவ ஃபேமிலி. எங்க அம்மா பேர் காளியம்மாள், எங்க அப்பா பேர் வேலாயுதம். அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி தான் நாங்களாம் பிறந்து வளர்ந்தோம். பாருங்க, நாங்களாம் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு உடைந்து இருக்கிற சூழ்நிலை இந்த இரத்தம் எங்களை விடுதலை பண்ணினது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக தைரியமாய் பேசிக் கொண்டது காரணம் அவருடைய இரத்தம் தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய இரத்தத்தை கொண்டு பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். என் பிள்ளை மறுபடியும் அணைத்துக் கொள்ளுங்க, என் பிள்ளை மறுபடியும் என் பிள்ளை பாருங்க சொல்லி மறுபடியுமாக நம்மளை கிட்ட செய்வதற்கு அவருடைய இரத்தம் பேரம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மகா பரிசுத்த ஸ்தலமதில் பேசிடும் நம் இயேசுவின் இரத்தமே. மகா பரிசுத்த ஸ்தலமதில் பேசிடும் நம் இயேசுவின் இரத்தமே. மகா பிரதான ஆசாரியரா நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே இயேசு இரத்தமே, இரத்தமே, இரத்தம். கரங்களை தட்டி பாடலாமா? இயேசு இரத்தமே, 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 இயேசு இரத்தமே, 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 விலையேற பெற்ற இரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த இரத்தமே, இயேசு இரத்தமே, 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 இயேசு இரத்தமே, 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 மகா
நடக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது பேரம் பரிசுத்த பிதாவிற்கும் பரிசுத்த இரத்தத்திற்கும் இடையே நடக்கிற பேரம். ஹல்லேலூயா. நான் முதலாவது சொன்னேன், பேரம் சொன்னா விற்பனையாளர்களுக்கும் வாங்குவர்களுக்கும் இடையில ஒப்பந்தம். ஹல்லேலூயா. அந்த ஒப்பந்தம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் சத்ரு கையில இருந்து பறித்து கொண்டார் நம்மை. இரண்டாவது நம்மை மறுபடியும் நுழைய வைத்திருக்கிறது அவருடைய இரத்தம். ஹல்லேலூயா. மூன்றாவது கருத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 7வது வார்த்தை யாராவது சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமா? யோவான் 16:7. ஆம் 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 ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் யாரும் சொல்லி தெரியும், பரிசுத்த ஆவியானவருக்கும் இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கும் உள்ள நடக்கிற பேரம். ஹல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. சிலுவைக்கு ஆண்டவர் போறதுக்கு முன்பதாக இந்த பரிசுத்த ஆவியான குறித்து பேசுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது பாருங்க, ஆரவாரத்தோட தான் வருவார். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க சொன்னாதான் அவர் உள்ள வருவார். நான் எப்போதுமே பின்னாடி உட்கார்ந்து கவனிச்சுட்டே இருப்பேன். அந்த ஒவ்வொரு வார்த்தை வரும் பொழுது ஆவியானவர் பயங்கரமா வெளிப்படுற நான் தரிசனமாய் பார்த்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த திருச்சபையில ஆவியானவர் உண்மையாகவே அசைவாடுகிறார், உண்மையாகவே கிரியை செய்கிறார். ஆனா பாருங்க, இந்த ஆவியானவர் நமக்குள்ள வர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா, இல்ல பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, பரிசுத்த ஆவியானவருக்கும் உங்களுக்கும், அதாவது எனக்கும் உள்ள பேரம் எப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியா நம்மகிட்ட பேசிட்டே இருப்பார். இதை நீ செய், இதை நீ செய்யாத அப்படின்னு சொல்லி. நாம எதுல நிக்கிறோம்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பேரத்துல நம்ம ஜெயிக்கிறவர்களா இருக்கிறோமா, தோற்று போகிறவர்களா இருக்கிறோமா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என் தேவ ஜனமே. நாம ஒவ்வொரு நாட்கள் பாருங்க, அந்த கீழே நீங்க நல்லா வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா 8வது வசனம் சொல்லி அவர் பாவத்தை குறிச்சு நியாய தீர்ப்பை குறிச்சு கண்டித்து உணர்த்துறான்னு சொல்லி. இன்னும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 23 அதாவது 20ஆம் வசனம் பாத்தீங்கன்னா அழுவீர்கள் புலம்பீர்கள் சொல்லி இருக்கிறது. ஒவ்வொரு போராட்டத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே அன்று நீர் எனக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம எழும்புறோமா? ஆரம்பத்துல இருந்த அந்த அபிஷேகம் எங்கே? ஆரம்பத்துல அந்த ரட்சிப்பு எங்கே? ஆரம்பத்துல இருந்ததானே அந்த எழுப்புதல் இருக்குதா நம்முடைய வாழ்க்கையிலங்கிறத யோசித்து பாருங்க. இதுதான் பேரம். பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, ஆரம்பத்தில் அவ்வளோ போராட்டம், விடுதலையே இல்லாம வந்திருந்த, அப்படியே நம்ம விடுதலை கிடைக்கல, ஓடி 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 உட்கார்ந்துருப்போம். இன்றைக்கு நம்ம உட்கார்ந்துருக்கிறோமா தெய்வ சமூகத்துல? இன்றைக்கு நம்ம பாடுறோமா? இன்றைக்கு நம்ம கரங்களை தட்டுறோமா? இல்ல இன்றைக்கு நம்ம சத்தத்தை உயர்த்துறோமா? ஏன்னா பிரஷர் சுகர் அப்படிங்கிற ஒரு போலியை நம்ம நினைத்து கொண்டிருக்கோம். எந்த பாடு வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் பரிசுத்த ஆவியானுக்கும் உங்களுக்கும் உள்ள பேரத்தை குறித்து நீங்க ஒரு நாள் மறக்காதீங்க. பரவாயில்ல ஆண்டவரே, நீர் என்ன கொடுத்த பலன், நீர் என்ன கொடுத்த சுகம், நீர் என்ன கொடுத்த வைராக்கியம் சொல்லி நீங்கள் நிற்கும் பொழுது நிச்சயமாய் சொல்ல முடியும். ஆமென். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும். இன்னும் சொல்லுங்க, அசுத்தமா இருக்கிறவன் பரிசுத்தம் சீக்கிரமா அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. இதுல நீங்க ஜெயித்தீங்க அப்படின்னு சொன்னா கிரீடம் உங்க தலைமையில இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது யாருக்கும்? சத்ருவுக்கும் ஆண்டுடைய ஜீவனுக்கும் பேரம் பேசப்பட்டது. இரண்டாவது காரியம் பிதாவிற்கும் பரிசுத்த இரத்தத்திற்கும் பேரம் பேசப்பட்டது. மூன்றாவது காரியம் பரிசுத்த ஆவியானவருக்கும் எனக்கும். ஹல்லேலூயா. இதுல நீங்க ஜெயம் பெற்றீங்கன்னு சொன்னா ஜீவ கிரீடத்தை பெறுவீர்கள்.